நம்ம எப்படி எடுப்போம் ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோ எடுப்போம், பட் அவங்க எல்லாம் அதோட ஷேடோ எப்படி இருக்குது, அதோட கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 2, கவர்மெண்ட் ஸ்கூலில் 5. ஓகே, ஹாய், என் பேர் பிரியா. நான் வந்து சென்னை ஃபோட்டோ பியனாலேருந்து வந்திருக்கேன். ஸோ இது வந்து எங்களோட 4வது எடிஷன், சிபிபியோட 4th எடிஷன். 2016 ஆரம்பித்த இந்த பியனாலே வந்து ஒன்ஸ் இன் 2 years, அதாவது ஒரு வாட்டி 2 வருஷத்தில் ஒரு வாட்டி நாங்கள் நடத்துகிற பியனாலே தான். பியனாலேன்னா என்னென்னா ஒன்ஸ் இன் 2 years. ஆனால் எங்களது ஸ்பெஷலாக என்னென்னா ஃபோட்டோ பியனாலே, அதாவது ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிட்ஸ், வேரியஸ் ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து எங்களோட ஒரே குறிக்கோள். ஸோ ஆர்டிஸ்ட் வந்து இந்தியான்னு மட்டும் இல்லை, வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களோட ஒர்க்ஸை எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷன் பர்டிகுலர் எடிஷனில் வந்து ஆல்மோஸ்ட் 25 ஷோஸ் இருக்குது. இந்த 25 ஷோஸ் வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸ் 16 வென்யூஸில் எக்ஸிபிட் பண்ணுறோம். என்னெல்லாம் ஷோஸ் இருக்குது, இப்போ பர்டிகுலராக நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து வாட் மேக்ஸ் மீ கிளிக். இந்த ஷோவோட பேர் வந்து வாட் மேக்ஸ் மீ கிளிக். ஆல்மோஸ்ட் ஏஜ் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்க 3 yearsலேருந்து 17 years வரலையும் அவங்களோட ஒர்க்ஸை எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் கால் மாதிரி வச்சு, அந்த ஓப்பன் காலில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க்ஸை எங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் மாதிரி அவங்களோட எக்ஸிபிட்ஸை அனுப்புனாங்க. அதுலேருந்து செலக்ட் ஆன ஒர்க்ஸ் தான் இது. ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஃபோட்டோஸ் எக்ஸிபிட் ஆகிருக்கு இன்றைக்கி. இதே மாதிரி இதே இடத்துல நம்ம இருக்கிற இந்த மியூசியமில், எக்மோர் மியூசியமில் இன்னொரு எக்ஸிபிஷனும் இருக்குது. அந்த எக்ஸிபிஷன் பேர் வந்து லவ் அண்ட் லைட். அது ஆர்டிஸ்ட் சுனில் குப்தா அண்ட் கியூரேஷன் பை சரண் சிங். ஸோ அந்த எக்ஸிபிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஃபோட்டோஸ் இருக்குது. அவரோட ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸோ அவர் வந்து யூகேலேருந்து, லண்டன்லேருந்து வந்திருக்காரு. அவரோட ஒர்க்ஸ் இங்கே எக்ஸிபிட் ஆகிருக்கு. இதை தவிர இருக்கிற மற்ற ஷோஸ் வந்து விஆர் மாலில் 2 ஷோஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஷோ ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கு பேர் ஓப்பன் கால். ஓப்பன் கால் எதுக்குன்னா, இது ஓப்பன் காலாக நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 months ஓப்பன் பண்ணியிருந்தோம். யார் வேணாலும் அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பலாம். தீம் வந்து இந்த பர்டிகுலர் பியனாலேக்கு வை ஃபோட்டோகிராஃப். அதாவது இப்போ எல்லாருமே ஃபோட்டோஸ் எது எடுக்கிறோம், இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைல் வச்சு நம்ம எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம், அதோட மோட்டிவ் என்னது, உங்களுக்கு என்ன ஃபோட்டோ, ஒரு பார்ட்டிக்கு போகிறோன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு லஞ்சுக்கு போகிறோன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்றது தான் இந்த தீம் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அந்த தீம் வச்சு எல்லா ஒர்க்ஸும் க்யூரேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எல்லா ஷோஸ்க்கும் வந்து மோஸ்ட்லி வேறு வேறு க்யூரேட்டர்ஸ், வெவ்வேறு க்யூரேட்டர்ஸ் ஒவ்வொரு ஷோக்கு இருக்காங்க. அண்ட் ஆர்டிஸ்ட் ஆல்மோஸ்ட் 130 ஆர்டிஸ்ட் எக்ஸிபிட் ஆகிருக்காங்க இந்த பர்டிகுலர் எடிஷன்ஸ். ஷோஸ் வந்து 3 phases-ஆக ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 20th December ஓப்பன் ஆச்சு. செகண்ட் ஃபேஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது, விச் இஸ் 23rd of January. அண்ட் தேர்ட் ஃபேஸ் வந்து 14th of February ஓப்பன் ஆகுது. எல்லா ஷோஸுமே வந்து 16th March ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ தயவுசெய்து வந்து பாருங்கள் எல்லா ஷோஸையும். இட்ஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட். நான் அசோசியேட் டைரக்டர் சென்னை ஃபோட்டோ பியனாலேருந்து. இன்றைக்கி நம்ம ஃபேஸ் 2 சென்னை ஃபோட்டோ பியனாலே ஃபேஸ் 2 நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே எக்மோர் மியூசியமில் கவர்மெண்ட் சப்போர்ட்னால நம்ம 2 ஷோ லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று சில்ட்ரன்ஸ் ஃபெஸ்டிவல், சில்ட்ரன்ஸ் பினாலேலேருந்து. அது பார்த்திங்கன்னா ஒரு 15 கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்கனைசேஷன்ஸ். மோஸ்ட்டாக இட் இஸ் என்ஜிஓ ஸ்டைல், அந்த மாதிரி கம்யூனிட்டிஸ், மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸோடு அவங்க வேலை பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, சைனோடைப், பின்ஹோல் கேமரா, பாயிண்ட் அண்ட் ஷூட், அனலாக் கேமரா, இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பசங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. 3 years யங்லேருந்து ஒரு 18 years வரைக்கும் அவங்க இருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெஃபினட்டாக வந்து பாருங்கள். 16th March வரைக்கும் அந்த ஷோ ஓப்பனாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பசங்க. ஸோ கார்ப்பரேஷன் ஸ்கூல்லேருந்து, நார்த் சென்னையிலேருந்து, சவுத் சென்னையிலேருந்து சில ஸ்கூல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜிசிசி கார்ப்பரேஷன் கமிஷனர்னால நம்ம இந்த ஸ்கூல்ஸ் உள்ள போயிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ இதே மாதிரி மதுரையிலேருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க, பசங்க வந்திருக்காங்க.
மாடல் ஸ்கூல் பசங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணிவிட்டு அவங்க ப்ராஜெக்ட்ஸை நம்ம வெளியில் காமிக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். There are 6 students. Each student picked a different sort of way of coloring or drawing on top of them. So someone did this thing called stippling or stippling it's called. Yeah. Then someone did this thing on body anatomy, and then this one is done cartoons, and this one is done. You can see it like this. It's more like superhero masks. The idea is we made it interactive, so you can also have something to play with, and then you can find the like that. Yeah, and there's 2 more like this. என்னோட பேர் ஜனனி. நான் வந்து லோயலா காலேஜில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்ளைட் ஜேர்னலிசம் பண்ணேன். இது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பார்த்து தான் வந்தோம். லைக் வெறும் எக்ஸிபிஷன் மட்டும் இருக்கும்னு நினச்சோம். இங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, அங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அதுவும் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு அவங்களோட படைப்புகளை வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இதில் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்துட்டு இந்த சின்ன பசங்களுக்கு ஐஃபோன்ஸ் கொடுத்து, கேமரா கொடுக்கல, ஐஃபோன்ஸ் ஒரு 15 days வந்துட்டு 15 months வந்துட்டு இந்த மாதிரி கோர்ஸ் மாதிரி கொடுத்து அதில் அவங்க கம்ப்ளீட் பண்ணி இது வந்து லாஸ்ட் இயர் நடந்தது 2024. இப்போ நெக்ஸ்ட் இயருக்கும் இந்த மந்தோட க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அவங்களோட படைப்புகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பசங்க மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது. நார்மலாக ஃபோட்டோ இல்லாமல் ஒரு கதை இருக்குது ஒரு ஸ்டோரிக்குள்ளே. இப்போது நம்ம எப்படி எடுப்போம், ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோ எடுப்போம், பட் அவங்க எல்லாம் அதோட ஷேடோ எப்படி இருக்குது, அதோட கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 2, கவர்மெண்ட் ஸ்கூலில் 5 கொலாபரேட் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் அந்த எக்ஸிபிஷன் போயிட்டு அங்கே நாங்கள் லேர்ன் பண்ணி நாங்களும் நெக்ஸ்ட் இயருக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், அதுக்காக வந்திருக்கோம். I was there when this work happened in Sunil's life. So this is 2011. I was already assisting Sunil at that time, and because this is after 2009 Delhi High Court judgment, there was a lot of people were out publicly, and there was also this demand to have more images of people. So Sunil were being approached to have asked that, would you have more picture of women? So he decided to have this aesthetic, which is kind of those glossy cosmopolitan magazines, sort of like a style of, and to a lesbian couple fictionalizing in Delhi. Although they are real couple, but that's not their lifestyle. They are very radical. They are working with all kinds of movements, involved with movements, and they don't want to have that kind of lifestyle, but they are we are basically fictionalizing that lifestyle. And I think what interests me is that with photography, that you can also imagine a life which doesn't, you don't have to rely on that, like the way we write fictional story, we can also create a fictional narrative, because it's sometimes also safer sometimes, because if you're talking about like something very delicate and vulnerable, you're working with vulnerable population, so you can also like rely on fictionalizing those stories. But also I think fiction, like as many great writers like Moose have said, that fiction is also that fiction is a truth, or like fiction is a lie in which you can tell the truth. So you are like fictionalizing, you are lying something, but it's also through that lie you're also telling a truth. 76 Sunil had moved to Canada already, and he was enrolled in MBA course, and but he decided to take photography classes in New York at New School, and that's what he found. So he suddenly found his own tribe, so to speak, and he said, oh, there's so many people out and about, and he's going to photograph that, because street was also coming at that point. Street photography was emerging, and it becomes like full-fledged medium. And so then he decided to have this street. So a lot of the photos that you see here also have this like street sort of vibe in them. And so this is 76, that's 86, that side is 82, 1980, a place called Heaven. So the gay people in London were going to these parties, and it's called Heaven, and that's the kind of like creates this. I think for the first time now, these people in Lotus Party can actually go to the party place. So we decided to have something there symbolic. So if you go on that side, you all look that way. So they are all looking at that way, but they're also looking at you.
So we also made a selfie point there, so you can go, all of you, and then take selfies, and I can have a 5 minute break.